வணக்க மக்களே, நாம் இந்த பதிவில் கொள்ளுப்பருப்புடைய மருத்துவமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜலதோஷம், இருமல், உடல் வலி, சோர்வு போன்றவற்றை பெருமளவில் குறைக்கக்கூடியது இந்த கொள்ளுப்பருப்பு. கடுமையான உடல் உழைப்புக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய உடல் அலர்ச்சியையும் இந்த கொள்ளுப்பருப்பு குறைக்கும். கொள்ளுப்பருப்பை நீரில் ஊற வச்சுட்டு அந்த நீரை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய கெட்ட நீரெல்லாம் உங்களுக்கு வெளியேறிடும். உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஆரோக்கியமான முறையில் இது உதவி பண்ணும். அதே போல் ஊளை சதையை குறைக்கக்கூடிய சக்தியும் கொள்ளுப்பருப்புக்கு இருக்குது. ஸோ கொள்ளுப்பருப்புடைய நன்மைகளை சொல்லிக்கிட்டே போகலாம். வாங்க அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களை, நாம் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுடைய உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் குறைக்கிறதுக்கு நீங்கள் கொள்ளுப்பருப்பை எடுத்துக்கலாம். நம்மளுடைய உணவில் கொள்ளுவை அடிக்கடி சாப்பிட்டு நம்ம சேர்த்து வந்தோம் அப்படின்னா அதிக உடல் எடையானது கண்ட்ரோலில் வர ஆரம்பிக்கும். இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவு கொள்ளுவை எடுத்து நம்ம சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததும் அந்த ஊற வச்ச கொள்ளுவை நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா உடல் எடையானது நமக்கு விரைவில் குறைய ஆரம்பிக்கும். ஸோ கொள்ளு ஊற வச்ச நீரையும் நீங்கள் குடிக்கும்போது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக உங்களுடைய உடல் எடை ஆரோக்கியமான முறையில் சைடு எஃபெக்டும் இல்லாமல் குறைய ஆரம்பிக்கும். சளி, காய்ச்சல் இது ரெண்டுமே குணமாகிறதுக்கு நீங்கள் கொள்ளுப்பருப்பு எடுத்துக்கலாம். ஜலதோஷம் மற்றும் ஜுரம் அனைவருக்குமே வரக்கூடிய ஒன்று தான். கொள்ளுவை தண்ணீரில் பார்த்தீங்கன்னா சேர்த்து நன்றாக கொதிக்க வச்சு அந்த நீரை நீங்கள் குடிச்சு வந்தீங்க அப்படின்னா ஜலதோஷம் முற்றிலுமாக உங்களுக்கு நீங்கும். மேலும் நீங்கள் இந்த கொள்ளுப்பருப்பை ரசம் மாதிரி வச்சு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உடலில் ஏற்படக்கூடிய அனைத்து வலி, ஆஸ்துமா போன்ற நோயினால் உண்டாகக்கூடிய சுவாச பிரச்சனை இது அனைத்துமே உங்களுக்கு சரியாகும். காய்ச்சலும் விரைவில் குணமாகும். ஸோ அந்த மாதிரி சளி, காய்ச்சல் குணமாகிறதுக்கு கொள்ளுப்பருப்பு உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. கொள்ளு ரசம் வச்சு சாப்பிடுங்க. உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது கொள்ளுப்பருப்பு. நம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களுமே இந்த கொள்ளுப்பருப்பில் நிறைந்திருக்கு. கொள்ளுப்பருப்பு நம்ம சாப்பிட்றதால நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளையுமே பலத்தோட இந்த கொள்ளுப்பருப்பு வச்சிருக்கும். எந்தவித நோய் பாதிப்புமே நம்மளை தாக்காமல் பாதுகாக்கும். கொள்ளுப்பருப்பை அரிசியோடு சேர்த்து நல்லா கஞ்சி மாதிரி நம்ம காய்ச்சி வச்சு குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா பசியின்மை பிரச்சனை நீங்கும். நம்முடைய உடலும் வலுவாக இருக்கும். உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலவிதமான நோய்களை குணப்படுத்தி பலவிதமாக சீசனாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையும் வராமல் தடுக்கணும் அப்படின்னா உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிற கொள்ளுப்பருப்பு உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கலாம். சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய கற்களை கரைக்கிறதுக்கு கொள்ளுப்பருப்பு உதவிகரமாக இருக்கும். கொள்ளுப்பருப்புடைய நன்மைகளில் சிறுநீரக பகுதிகளில் ஏற்படக்கூடிய கற்களை கரைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு நன்மையும் இருக்குது. ஸோ சிறுநீரக பகுதிகளில் கற்கள் உள்ளவர்கள் கொள்ளுவை சமைத்து சாப்பிட்டு வரும்போது சிறுநீரக கற்கள் வெளியேறும். மேலும் உதாரணத்திற்கு கொள்ளுவையும் நீங்கள் இந்துப்பூ இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை ரெண்டுத்தையும் சிறிதளவு எடுத்து அது கூட 1 லிட்டர் அளவு தண்ணீர் சேர்த்து நன்றாக கொதிக்க வச்சு அதை நீங்கள் சாப்பிட்டு வரும்போது சிறுநீரகங்கள், சிறுநீரக பாதை போன்ற உள்ளுறுப்புகளில் சேரக்கூடிய அனைத்து கற்களுமே உங்களுக்கு கரைஞ்சு வெளியேறிடும். நாளடைவில் மீண்டும் கற்கள் உருவாகாத அளவுக்கு உங்களை இது ஆரோக்கியமாக வச்சுக்கும். சர்க்கரை நோயை தடுக்கும் கொள்ளுப்பருப்பு. நாம் உண்ணக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கணக்கிடக்கூடிய அளவுகோல் பெயரானது கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கிளைசமிக் இண்டெக்ஸோடைய குறியீடு ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை தான் சுகர் பேஷண்ட்ஸ்லாம் எடுத்துக்கணும். அதுதான் உங்களுக்கு நல்லது. அப்போ தான் பிளட்டில் இருக்கக்கூடிய சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அளவானது அதிகரிக்கும் போது தான் நம்மளுடைய உடலில் ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸுடைய அளவானது அதிகரிக்கும். இதை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா கொள்ளுப்பருப்பு நம்மளுடைய உணவில் சேர்த்துக்கணும். அப்போ சர்க்கரை நோயாளிகள் அனைவருமே தாராளமாக கொள்ளுப்பருப்பு எடுத்துக்கலாம். ஸோ இது கிளைசமிக் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்காது. ஸோ இது குறைவான ஒரு உணவுப் பொருள் அப்படின்றதால பிளட்ல உங்களுடைய சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிடும். மலச்சிக்கல் குணமாகிறதுக்கு நீங்கள் கொள்ளுப்பருப்பு உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கலாம். அதிகமாக கொள்ளுப்பருப்பில் ஃபைபர் சத்து இருக்குது, அதாவது நார் சத்து இருக்குது. தீராத மலச்சிக்கல் பிரச்சனையால் அவதிப்படுபவர்கள் தினமும் காலையில் எழுந்தவுடன் சிறிதளவு முளை கட்டிய கொள்ளுப்பருப்பு தானியத்தை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா மலச்சிக்கல் பிரச்சனை உங்களுக்கு முற்றிலுமாக குணமாகும். ஸோ மீண்டும் உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை வரக்கூடாது, நீங்கள் இப்போ இருந்தே ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னாலும் வாரத்தில் சுழற்சி அடிப்படையில் கொள்ளுப்பருப்பு உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. கொள்ளு ரசம் வச்சு நீங்கள் சாப்பிடுங்க. மலச்சிக்கல் பிரச்சனையும் உங்களுக்கு வராது. உடலில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் குறைஞ்சு போக்குறதுக்கு நீங்கள் கொள்ளுப்பருப்பு உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. உடலில் அதிக அளவு கொலஸ்ட்ரால் இருப்பதினாலும் பல நோய்கள் நமக்கு உண்டாகலாம். உடலில் தேவையில்லாமல் உண்டாகக்கூடிய கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு ஊற வச்ச கொள்ளுப்பருப்பை தினமும் 2 வேளைகளில் காலை இரவு அப்படின்னு சொல்லக்கூடிய 2 வேளைகளை நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அதிக அளவு கொழுப்பானது குறைஞ்சு உடல் நம்ம பாதுகாப்பாக வச்சிருக்கலாம். ஸோ உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு கொள்ளுப்பருப்பு உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கோங்க. கண்களில் ஏற்படக்கூடிய நோய்கள் குணமாகிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் கொள்ளுப்பருப்பை பயன்படுத்தலாம். மெட்ராஸ் ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய கண் நோய் ஏற்பட்டுச்சு அப்படின்னா கண்களை திறக்க முடியாத அளவுக்கு மிகவும் நம்ம அவதிக்கு உள்ளாகும்.
ஸோ இதனால் கண்களில் எரிச்சல் ஏற்படும், நீர் வடிய ஆரம்பிக்கும். இது போன்ற நிறைய பிரச்சனைகள் வந்து உண்டாகும். இதிலிருந்து விடுபடுவதற்கு நீங்கள் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சிறிய கிண்ணத்தில் கொள்ளுவை ஊற வச்சு காலை எழுந்ததுக்கப்புறம் அந்த கொள்ளு ஊற வச்ச நீர் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து உங்களுடைய கண்களை நல்லா சுத்தமாக நீங்கள் கழுவி வந்தீங்க அப்படின்னா கண்களில் இருக்கக்கூடிய எரிச்சல்கள் நீங்கி கண் நோய்கள் அனைத்துமே நாளடைவில் உங்களுக்கு குணமாக ஆரம்பிக்கும். கண் பார்வை உங்களுக்கு கூர்மையாக தெரியணும் அப்படின்னாலும் நீங்கள் கொள்ளு பருப்பு உங்களுடைய உணவுகளில் சேர்த்து சாப்பிடுங்க. கண் பார்வை உங்களுக்கு குணமடையும். ஸோ கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் உங்களுக்கு குணப்படுத்தப்படும், வராமல் தடுக்கப்படும். பார்த்தீங்களா மக்களே, கொள்ளு பருப்பில் எந்த அளவுக்கு அதிசய நன்மைகள் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்துருக்கீங்களா? ஸோ அதுதான் இது வந்து. ஸோ கொள்ளு பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழமொழியை கூட சொல்லுவாங்க, இளைத்தவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இளைச்சி போயிருக்கக்கூடிய உடலும் கொள்ளு பருப்பு சாப்பிடும்போது ஆரோக்கியமாக ஆயிடலாம். கொழுத்து போயிருக்க உடலும் சரியான முறையில் கொள்ளு பருப்பு எடுத்துக்கும் பொழுது அவங்களுடைய உடல் எடையை அவங்க வந்து கட்டுக்கோப்பாக வச்சுக்கலாம்னு சொல்லுவாங்க. சாப்பிடக்கூடிய முறைகள் இருக்குது. இது போன்ற நிறைய மருத்துவ நன்மைகள் கொள்ளு பருப்பில் இருக்குது. நீங்கள் கொள்ளு பருப்பை வாரம் ஒரு முறையாக சாப்பிடுங்க. கொள்ளு பருப்பை ரசம் வச்சு எடுத்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பெற்று உங்களுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான நோய்களை குணப்படுத்திக்கோங்க. ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.